தனியார் ஒப்பந்த நிறுவனம் குப்பைகளை சேகரித்து தனது வார்டில் கொட்டுவதாக கண்டித்து மதுரை 86வது வார்டு பாஜக கவுன்சிலர் பூமா மண்டல அலுவலகம் முன்பு குப்பைகளை கொட்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். முழு விவரங்கள். நிச்சயமாக மதுரை தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட 86வது வார்டு மாமன்ற உறுப்பினர் மதுரை தெற்கு மன்ற அலுவலகத்தில் குப்பையை கொட்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. அதாவது மதுரை மாநகராட்சி 100 வார்டுகளை கொண்டதாக இயங்கி வருகிறது. அண்மையில் வெளியான இந்தியாவின் தூய்மை நகர பட்டியல் மதுரை மாநகராட்சி முதலிடம் பெற்றிருக்கிறது. மதுரை மக்களிடமும் அனைவரிடமும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகராட்சி நடந்த ஊழல் புகார் காரணமாக மண்டல தலைவர்கள் அனைவரும் பதவி விலகினார்கள். தொடர்ந்து மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசன் தனது பதவியை ராஜினாமா செய்து வந்தார். இப்போது வரை மதுரை மாநகராட்சி மேயர் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று மதுரை மாநகராட்சியில் தற்போது வரை மேயர் இல்லாததால் மாநகரை தூய்மைப்படுத்தும் பணிகள் முழு வீச்சில் நடைபெறவில்லை எனவும் மாநகராட்சி முழுவதும் குப்பை கிடங்காக காட்சியளிப்பதாகவும் எதிர்க்கட்சியில் குற்றம் சாட்டி வருகிறார்கள். மதுரை தெற்கு தொகுதிக்குட்பட்ட 86வது வார்டு பகுதியில் பூமா தேவி என்பவர் பாஜக மாமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். இந்நிலையில் அவர் தனது வார்டு பகுதியில் உள்ள மின்சார சுடுகாடு உள்ளே குப்பைகளை மாநகராட்சி நிர்வாகம் கொட்டுவதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருகிறது என்றும் பலமுறை புகார் கொடுத்தும் அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் பாஜக கவுன்சிலர் என்பதால் பாரபட்சத்துடன் செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டி இன்று மதுரை முனிச்சாலை பகுதியில் அமைந்துள்ள தெற்கு மண்டல அலுவலகத்தில் தனது வார்டு மக்களுடன் வந்து 2 சாக்குப்பைகள் நிறைய சுடுகாட்டில் உள்ள குப்பைகளை எடுத்து வந்து குப்பைகளை கொட்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். தனது வார்டில் மதுரை மாநகராட்சிக்கு சொந்தமான கீரத்துறை மின்சார நிலையம் செயல்பட்டு வருவதால் அங்கு தினந்தோறும் 50க்கும் மேற்பட்ட பிணங்கள் எரிக்கப்பட்டு வருவதாகவும் அதற்கு இறுதிச் சடங்கு செய்ய வருவோர் அங்கு மாலை போன்ற குப்பைகளை போட்டு செல்வதாகவும் அதை மாநகராட்சி நிர்வாகம் முறையாக அப்புறப்படுத்தாததால் தனது வார்டு மக்கள் தன்னை தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருவதாகவும் மாநகராட்சி நிர்வாகத்திடம் மாமன்ற கூட்டத்திலும் இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் தற்போது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மாநகராட்சி அலுவலகம் மண்டல அலுவலகம் முன்பு குப்பைகளை கொட்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். அப்போது மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் உள்ள உதவி பொறியாளர் போராட்டத்தில் ஈடுபட்ட கவுன்சிலரிடம் இனிமேல் சுடுகாட்டில் குப்பையில் கொட்ட மாட்டோம், அதுக்கு பதிலாக வேற பகுதியில் கொட்டப்படும் என்று வாக்குறுதி கொடுத்த பிறகு போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.